நான் இன்னைக்கு 10 நிமிஷத்துல நல்ல சுவையா, காரசாரமா இருக்கிற மாரி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்றது தாங்க செய்து காட்டப் போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் செய்றதுக்கு நம்ம வாழைக்காய வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வாழைக்காய தண்ணியில சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாங்க. இந்த பாருங்க வாழைக்காய் வெந்துடுச்சு. நம்ம வாழைக்காய் வந்து ரொம்ப வேக வச்சிடக்கூடாதுங்க. ஒரு 90% அளவு தான் வேக வைக்கணும். இந்த பாருங்க நான் எடுத்து வெட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு தாங்க வேக வைக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காயில் தேவையான அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துப்போம். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். முதல்ல நம்ம வந்து வாழைக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த முறை உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பை பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக எலுமிச்சை சாறையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, ஏன்னா நம்ம வாழைக்காய் வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் அப்படியே நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிளறுங்க. பாருங்க வாழைக்காயில் நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணலில் நல்லா ஒரு குழிக்கு 2 அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. வறுவல் செய்கிறதுனால நம்ம எண்ணெய் வந்து கூடுதலாக தாங்க ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பயிரை சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பயிர் பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துப்போங்க. பெருஞ்சீரகம் ஓரளவுக்கு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணுன்றதெல்லாம் இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு 6-7 பல்லு பூண்டை தோலோடு இடித்து சேர்த்துப்போம். பூண்டில் இருக்கிற பசுரோடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை தழையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வெங்காயம் தக்காளியில் நல்லா சுருளை வதங்கணுங்க. இதை பாருங்கள், தக்காளி வெங்காயத்தில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைக்காய், அதை எடுத்து இதில் சேர்த்துப்போம். வாழைக்காயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. நான் வாழைக்காயங்க வேக வச்சு சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் வந்து அப்படியே பச்சையாக போட்டும் செய்வாங்க. எங்கள் வீட்டில் அம்மாலாம் செய்கிற முறை இந்த மாதிரி தாங்க நாங்கள் செய்வோம். ஏன்னா வாழைக்காய் வந்து வாயு பொருள்ன்றதால வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் செய்வோம். அந்த மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு திருப்பம் வேக விடலாங்க. வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூளை சேர்த்துப்போம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விடுவோங்க. இப்போ நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது நான் செய்து காட்டின மாதிரியே நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.